நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி, இளைஞர்களின் இதய துடிப்பு. வணக்கம், நான் சுந்தர் அலெக்சாண்டர், பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோச் அண்ட் ஃபிட்னஸ் ஹெல்த் கோச். ஸோ ரீசெண்ட்லி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கிறது ஒரு பெரிய விஷயமா போயிட்டுருக்கு. யாரெல்லாம் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்றதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து நம்ம வித்தியாசமான முறைகளில் நம்ம பண்ணலாம். ஒன்று வந்து டம்பிள்ஸ் மாதிரி வெயிட்ஸ் வச்சு பண்ணலாம், இல்லை ரெசிஸ்டன்ஸ் டியூப் வச்சு பண்ணலாம். அண்ட் சில பேருக்கு வந்து நீ பெயின், பேக் பெயின்லாம் இருக்கும், அவங்களால வெயிட்ஸை தூக்க முடியாது அண்ட் அந்த ரெசிஸ்டன்ஸ் டியூப்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ண முடியாது. அவங்க என்ன பண்ணலாம்னா வாட்டருக்குள்ளே வந்துட்டு நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு சில ஸ்பெஷலைஸ்ட் இருக்காங்க. ஸோ அவங்க மூலிமா வந்து நம்ம வந்து அந்த ட்ரைனிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த இம்பேக்ட் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்காது. ஸோ இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் தான். ஸோ இது மாதிரி நிறைய வேரியஸ் டைப்பில் நம்ம வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கை பண்ணி நம்ம மசிலையும் நம்மளோட ஜாயின்ஸையும் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எந்த ஏஜ்லேருந்து பண்ணலான்ட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். பட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறதுக்கு எனி ஏஜஸ், நோ லிமிட்ஸ். ஸோ ஒரு கிட்டாக இருக்கும்போது அவங்களோட பாடி டைப்புக்கும் அவங்களோட ஏஜுக்கும் டிபெண்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அவங்களுக்கு கொடுக்கலாம். ஃபஸ்ட் இனிஷியலாக அவங்களுக்கு வந்து பாடி வெயிட்ஸில் கொடுக்கலாம். ஸோ ஒரு ஜம்பிங் ஜாக்ஸ், ஒரு வந்து புஷ்அப்ஸ் மாதிரி, ஒரு புல்லப்ஸ் மாதிரியான எக்ஸசைஸை வந்து அவங்களுக்கு கொடுத்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணலாம். ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து பாடியை வந்து மூவ்மெண்ட் பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டில் ட்ரைனிங் கொடுக்குன்றப்போ நிறைய கார்டியோ ஆக்டிவிட்டி கொடுக்கலாம். அதே மாதிரி அவங்களோட ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து கம்ப்ளீட்டாக பாடி வெயிட்டில் கொடுக்கலாம். சம் கைண்ட் ஆஃப் பீப்புளுக்கு வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் டியூபை யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ சின்ன வயசுலேயே அவங்க வெயிட் லிஃப்ட் பண்ணுறதுனால அவங்களோட ஹைட் கம்மியாயிடும். ஸோ சில பேர் வந்து வளர மாட்டாங்கன்னு சொல்லிட்டுலாம் நிறைய வந்து மித்து இருக்குது. ஸோ அப்படிலாம் கிடையாது. நம்ம வெயிட் தூக்கும் போது என்ன ஆகும்னா நம்மளோட போன் க்ரோத் வந்து என்ன ஆகும்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து டெவலப் ஆகாது. பட் அவங்களுக்கான ஏஜுக்கு என்ன ஹைட் இருக்குமோ அதுதான் இருக்கும். அது வந்து ஒரு ராங்கான ஒரு மித்து. ஸோ அதை நீங்கள் வந்து நினச்சிட்டு வெயிட் தூக்கக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. நம்ம வந்து ஒரு ஏஜுக்கு அப்புறம் தூக்கும்போது நம்மளோட பேக் மசில்ஸ் அண்ட் லோயர் பேக் மசில்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம வெயிட் தூக்கும்போது நம்மளுக்கு இன்ஜுரி இல்லாமல் இருக்கிறதுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ ஒரு ஏஜ் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா மோஸ்ட்லி பாடி வெயிட்டை வந்து நம்ம ஒரு 90% யூஸ் பண்ணிவிட்டு, ஸோ லிஃப்டிங் ஓவர் ஹெட் மட்டும் லிஃப்ட் பண்ணாமல், ஸோ கீழேருந்து லிஃப்ட் பண்ணுற வெயிட்ஸ்லாம் நம்ம நல்லா நிறையவே பண்ணலாம் அந்த ஏஜுக்கு வரைக்கும். பட் ஃபஸ்ட் டைம் வந்து பண்ணுறோன்னா நம்ம ஒரு ட்ரெயினரோட கைடன்ஸோட பண்ணும்போது இட்ஸ் மோர் பெனிஃபிட். இப்போ வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் திங், நார்மலான பர்சன்லேருந்து ஒரு இன்ஜுரி உள்ள பர்சன் வரைக்கும் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு பர்சனுக்கு ஸோ சில பார்ட்ஸ் மட்டுமே வீக்காக இருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம ஃபைன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர் ஒரு வெல் ட்ரெயின்டான ஒரு ட்ரெயினர்கிட்டையோ இல்லை வந்து படிச்சிருக்கிற ஒரு ட்ரெயினர்ஸ்கிட்டையோ நீங்கள் போயிட்டு கேட்கும்போது அவங்க வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்குன்னு சொல்லி சில டெஸ்ட்லாம் இருக்குது, ஃபிட்னஸ் டெஸ்ட்டு. ஸோ அந்த டெஸ்ட்லாம் எடுத்துட்டதுக்கப்புறம் அதில் வந்து உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து ட்ராபேக்ஸ் இருக்குது, ஸோ எங்கெல்லாம் உங்களோட மசில் டைப் வந்து வீக்காக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அப்போது உங்களோட பாடி டைப் அக்கார்டிங் டு த உங்கள் மசில் டைப்புக்கு அவங்க வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து ரெகுலராக பண்ணுற பீப்புளுக்கு மாதிரி இல்லாமல் உங்களோட மசில் டைப், இண்டிவிஜுவல் ட்ரைனிங், உங்களோட பாடி டைப், உங்களோட ஹெல்த் டைப் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுன்னா அந்த இஷ்யூஸ்க்கெலாம் எந்த ஒரு அஃபெக்ட் ஆகாத மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த ப்ராக்ரஸான ட்ரைனிங் வந்து நீங்கள் ப்ராப்பர் ட்ரெயினர்கிட்ட போய் கற்றுக்கும் போது தான் உங்களுக்கு வந்து ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த வீக் வந்து ஒரு 5 kgs நீங்கள் லிஃப்ட் பண்ணுறீங்கன்னா அந்த லிஃப்ட் பண்ணுற 5 kgsலேருந்து நீங்கள் அடுத்த லெவல் போகணும் அப்படின்னா அந்த ப்ராக்ரஸ் வெயிட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்ணும்போது மட்டும்தான் உங்களால் டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ பெட்டர் நீங்கள் ஆல்வேஸ் வந்து ஒரு ட்ரெயினர்கிட்ட போய் சஜஷன் கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல க்ரோத் இருக்கும். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபிட்னஸ் பண்ணுறாங்க, ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறாங்க. பட் எது ஃபிட்னஸ் எது ஸ்ட்ரென்தனிங்கிறது எல்லாருக்குமே தெரியல. ஃபிட்னஸ் பண்ணுறோன்னா இட்ஸ் அ 360 டிகிரி ஆஃப் ட்ரைனிங். அதாவது ஃபிட்னஸில் இன்க்ளூட் ஆகிறது என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா கார்டியோ ஆக்டிவிட்டி, வாக்கிங், ரன்னிங், ஸ்விம்மிங் அண்ட் சைக்கிளிங், இது எல்லாமே வந்து ஃபிட்னஸ்க்குள்ளே வரக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி. அது கூடவே ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறது, ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் பண்ணுறோம், தென் HIIT ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்ணுறோம், தென் பூட் கேம்ப்ஸ் பண்ணுறோம், தென் சம் கைண்ட் ஆஃப் கிராஸ்ஃபிட் ட்ரைனிங் எல்லாம் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் ஃபிட்னஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வாக்கிங் போயிட்டு வந்துட்டு என்ன பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னா நான் ஃபிட்னஸ் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க. ஸோ வாக்கிங்கிறது ஒன்லி ஃபார் ஸ்ட்ரென்தனிங் யுவர் கார்டியோ மசில்ஸ். ஸோ உங்களோட கார்டியோ வஸ்குலர் சிஸ்டமை டெவலப் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து வாக்கிங் அண்டு ரன்னிங்லாம் பண்ணுறோம். பட் அதை தாண்டி நம்மளோட ஜாயின்ட்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, தென் நம்மளோட மசில் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்குலாம் நம்ம செப்பரேட்டாக வந்து ஒரு ஃபிட்னஸ் ட்ரைனிங் நம்ம பண்ணியே ஆகணும். ஃபிட்னஸ் ட்ரைனிங் மீன்ஸ் இட்ஸ் இன்க்ளூட்ஸ் ஃபங்க்ஷனல் ட்ரைனிங், கிராஸ்ஃபிட் ட்ரைனிங், HIIT ட்ரைனிங். ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து ஸோ ஃபிட்னஸ் ட்ரைனிங். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது தான் நம்ம ப்ராப்பராக வந்து நம்மளோட மசில் க்ரோத் வந்து நம்மளோட என்ன எதிர்பார்த்து பண்ணுறோமோ அதை வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ எல்லாருக்கும் இருக்கிற ஒரே டவுட் என்னென்னா, ஸோ நம்ம வீக்லி எத்தனை டேஸ் பண்ணலாம்
ஃபிட்னஸ் ட்ரைனிங்கும் சரி அதர் ட்ரைனிங்கும் எத்தனை நாள் பண்ணலாம். மினிமம் 3 days to 5 days நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு டைம் இருக்குது, நம்ம வந்து ரெகுலராக வந்து ப்ராப்பரான ஒரு ஒர்க் பிளானில் இருக்கும், தென் ப்ராப்பர் ஸ்லீப்பில் இருக்கோம்னா நம்ம 6 days பண்ணலாம். 1 day வந்து கம்ப்ளீட் பாடி ரெஸ்ட் கொடுத்தா, ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணும்போது மசில் ரெக்கவரியோடு இருக்கும்போது நல்ல ரெஸ்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா ஸோ அது பூஸ்டப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எப்படியா இருந்தாலும் நம்ம 1 day ரெஸ்ட் கொடுக்குறது வந்து ரொம்ப நல்லது ஆக்சுவலாக. ஸோ வீக்லி 3 to 5 days இஸ் மை சஜஷன். ஸோ நிறைய பேர் வந்து ஃபிட்னஸ் பண்ணணுன்னு ஆசை இருக்கும், ஆனால் அதை எப்படி பண்ணணும்னு தெரியாது, எங்கே போய் பண்ணணும்னு தெரியாது. சில பேருக்கு வந்து ஃபிட்னஸ் வந்து பண்ணுவாங்க, ஆனால் வந்து அது ப்ராப்பரான ஒரு கன்சிஸ்டன்சியாக பண்ண மாட்டாங்க. ஸோ வீக்லி 2 days பண்ணுறது, திடீர்னு ஒரு 10 days இருக்க மாட்டாங்க, அகைன் திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த டைம் வந்து அவங்களோட அந்த எனர்ஜியை வச்சு அவங்க எவ்வளோ தூரம் ஹெவியாக பண்ணணும் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ராங்கான ஒரு வே. ஸோ ஃபிட்னஸில் வந்து ஸோ நிறைய பேர் பண்ணுற தப்பே அதுதான். நம்ம ஒரு கோல் வைக்கிறோம், இல்லை நம்ம வந்து இது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் மூவ்மெண்ட். இது ஆக்சுவலாக நம்ம எப்படி 3 வேளை சாப்பிட்றோமோ அது மாதிரி நம்ம டெய்லியுமே ஒரு வேளை வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணியே ஆகணும். அட்லீஸ்ட் மினிமம் 30 minutes to 1 hour வந்து நம்ம உடம்புக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து இப்போ மேண்டிட்டரி ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது ஒரு ஏஜுக்கு அப்புறம். அந்த ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து நம்ம ப்ரிகாஷனாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ஒர்க் அவுட் தான். இந்த ஒர்க் அவுட்டை வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நமக்கு டைமுக்கு ஏற்ற மாதிரி என்னென்னலாம் பண்ண முடியுன்றதை நம்ம டிசைட் பண்ணிவிட்டு ஸோ ப்ராப்பரான ஒரு கைடன்ஸோடு நம்ம பண்ணோன்னா பெட்டராக இருக்கும். ஸோ என்னென்ன ஒர்க் அவுட்ஸ் பண்ணணுன்றதும் சொல்லிவிட்டு உங்களோட டைம் பேஸ் பண்ணி தான். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தீங்கன்னா உங்களை நிறைய ட்ராவலிங் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு பாடி டைப் ஆஃப் ஒர்க் அவுட்ஸ் வந்து லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கே போனாலுமே அங்கே இருக்கிற ஜிம்லேயும் சரி அங்கே இருக்கிற பிளேஸ்லையும் சின்ன பிளேஸாக இருந்தாலுமே நீங்கள் வந்து பாடி வெயிட் ட்ரைனிங் ஈஸியாக பண்ணலாம். தென் நீங்கள் வந்து ரெகுலராக வந்து ஐடி பர்சனாக இருக்கீங்கன்னா உங்களோட ரெகுலர் ஷிஃப்ட் பேஸில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், மார்னிங் ஷிஃப்ட்னா ஈவினிங்கில் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களோட ஒர்க்கை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் அவுட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம வந்து ஜிம் பண்ணால் கரெக்டாக இருக்குமா, இல்லை வந்து கிராஸ்ஃபிட் பண்ணால் கரெக்டாக இருக்குமா, இல்லை நம்ம பாடி வெயிட் ட்ரைனிங் மாதிரியே போகலாமா அப்படின்றத நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி எந்த ஏஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுன்றதும் நான் சொல்லிட்டேன். எனி ஏஜஸ் பண்ணலாம், பட் உங்களோட ஒர்க் அவுட் டைப் வந்து அந்த ஏஜுக்கான ஒர்க் அவுட்டாக இருக்கணும். ஒரு 60 yearsக்கு அப்புறம் ஒருத்தர் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இமீடியட்டாக வெயிட் ட்ரைனிங் பண்ணக்கூடாது. ஸ்லோவாக அவங்கள வாக்கிங் ஸ்டார்ட் பண்ண வைக்கணும். அதுக்கப்புறம் பாடி வெயிட்டில் ஸ்லோ எக்ஸசைஸ், ஃப்ரீ எக்ஸசைஸ்லாம் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு லைட் வெயிட்லேருந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணணும். இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ ரெகுலரான ஒரு 30 years ஓல்டு ஒரு மேன் பண்ணுறப்போ அவங்களுக்கு ஒரு 1 or 2 weeks டைம் எடுக்குதுன்னா, அதே ஒரு 60 years ஒரு பர்சன் பண்ணும்போது இட் டேக்ஸ் 2 to 3 months. ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணுற ப்ராக்ரஸ் வந்து நம்ம ரொம்ப ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணணும், ஏஜை பேஸ் பண்ணி. ஃபிட்னஸ் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம அக்கார்டிங் டு ஃபிட்னஸ் எதுக்கு பண்ணுறோன்னா நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக தான். ஸோ அந்த சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய பாடி கண்டிஷனே தெரியாமல் அவங்களுக்கு ஆல்ரெடி நீ பெயின் இருக்கும். நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேருக்கு நீ பெயின் இருக்கும், பேக் பெயின் இருக்கும், மைக்ரேன் ப்ராப்ளம் இருக்கும், ஷோல்டர் இன்ஜுரி இருக்கும், ஃபுட் பெயின் இருக்கும், எக்ஸ்ட்ரா போன் க்ரோத் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் அவங்களோட ஹெல்த்தை வந்து ஃபஸ்ட்டு அவங்க அனலைஸ் பண்ணணும், என்ன ப்ராப்ளம் இருக்குன்ட்டு. அந்த ப்ராப்ளம்க்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க வந்து ஃபிட்னஸை வந்து சூஸ் பண்ணணும், என்ன ஒர்க் அவுட் பண்ணலான்ட்டு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஸோ இப்போ வந்து ஒரு பேக் பெயின் இருக்க ஒரு பர்சன் வந்து நம்ம சடனாக ரன் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து அக்ரவேட் ஆகி இன்னும் அவங்களுக்கு அடுத்த லெவலில் தான் கொண்டு போய்விடும். சேம் நீ பெயின் இருக்கவங்களும் வந்து அதே மாதிரி ரன்னோ இல்லை வாக்கோ ஓவர்லோடில் பண்ணும்போது அவங்களோட வெயிட் ஹெவியாக இருக்கும்போது அவங்க ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அவங்களோட வெயிட் லாஸில். ஃபஸ்ட்டு அவங்க வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வாக்கிங்கோ ரன்னிங்கோ பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோமோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளோட ஹெல்த்தை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம பேக் பெயினோ இல்லை வந்து நீ பெயினோ இருக்குதுன்னா நம்ம வந்து பெட்டர் ஆப்ஷன் வாட்டருக்குள்ளே பண்ணுறது. வாட்டருக்குள்ளே பண்ணும்போது என்னென்னா நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் இருக்காது, பட் அதோட இம்பாக்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வெளியில் பண்ணுற சின்ன சின்ன எக்ஸசைஸே வந்து தண்ணிக்குள்ளே போய் பண்ணும்போது அதோட இம்பாக்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் வெளியில் வந்து பார்க்கும்போது. பட் நீங்கள் உள்ளுக்குள்ளே பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெயினுமே இருக்காது. ஸோ இது வந்து ஒரு தெரப்பியாகவே நிறைய இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. வாட்டர் ட்ரைனிங் சொல்லிட்டு, வாட்டர் தெரப்பின்னு சொல்லிட்டு, வாட்டர் ஜும்பா, தென் வாட்டர் எக்ஸசைஸ்ன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம பேக் பெயின், நீ பெயின், ஆர்த்ரைட்டிஸ் இருக்கவங்க கூட இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸோ ஜென்ரலாகவே நம்மளுக்கு வந்து நியூட்ரிஷன் வந்து எல்லா இதுலேருந்துமே ஈக்குவலாக கிடைக்கணும். ப்ரோட்டீன் சோர்ஸ் அண்ட் ஃபைபர், ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து ஈக்குவல் போர்ஷனாக நம்மளுக்கு வந்து ஃபுட்லேருந்து வேணும். ஸோ அப்படி கிடைக்காதப்போ நம்ம வந்து சப்ளிமெண்ட்னு சொல்லிட்டு ப்ரோட்டீன் ஷேக்ஸோ இல்லை வந்து அதர் சப்ளிமெண்ட் டேப்லெட்ஸோ நம்ம இது எடுக்கிறோம். பட் நம்ம வந்து ஒரு நாளைக்கு நம்ம லிவிங் லைஃப்பில் நார்மல் பீப்புளுக்கு ஒரு ஏஜை பேஸ் பண்ணி இப்போ ஒரு 60 years 45 years ஓல்டு பர்சன் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு 60 to 80% ஆஃப் ப்ரோட்டீன் கண்டென்ட் தேவை. ஸோ அதே வந்து அவங்க ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க, அவங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்காங்க, அவங்க வந்து ஒரு ரன்னராக இருக்காங்கன்றப்போ அவங்க நிறைய பேர்ன் பண்ணுறாங்க ஃபேட் கலரிஸை. ஸோ அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் 70 to 90% அளவுக்கு ப்ரோட்டீன் தேவை. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நியூட்ரிஷன் கிட்ட கேட்டு நீங்கள் ஒரு நார்மல் லைஃப்பில் இருக்கிறத தாண்டி நீங்கள் வந்து ஒரு அடுத்த லெவலில் ஒரு ஃபிட்னஸில் இருக்கிறீங்க, ரெகுலர் ஃபிட்னஸ் வீக் பர்சனாக இருக்கீங்க,
தென் வந்து நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் வேல்யூ தேவை. ஸோ அப்போது நீங்கள் ப்ராப்பரான ஒரு நியூட்ரிஷன் கிட்ட உங்களுக்கு தேவையான அளவுக்கு என்னென்னலாம் நான் சேஞ்ச் பண்ணணும், என்னென்னலாம் நான் வந்து அதிகமாக எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் கைடன்ஸோடு பண்ணும்போது இட் வில் பி ஹெல்ப்ஃபுல்.